ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த இந்திய பொருளாதாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பொருளாதாரம்னா என்ன, அந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, கிரீக் வேர்டுன்னு சொன்னேன். இது போக பொருளாதாரம் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலுடைய காலத்திலிருந்து தற்போதைய ஆடம் ஸ்மித்தினுடைய காலம் வரைக்கும் எப்படி அவங்களுடைய கருத்துருவின் அடிப்படையில விவரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பொருளாதாரத்தின் தந்தையாரு ஆடம் ஸ்மித், முதலாளித்துவத்தின் தந்தையாரு ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் எழுதுற புக் என்னது, நாடுகளின் செல்வம். சமூகத்துவத்தின் தந்தையாரு கால் மார்க்ஸ். இது போக இந்த ரெண்டையும் கலந்து உருவாக்குனதுதான் கலப்பு பொருளாதாரம். அந்த வேர்டை சொன்னவர் யார் அப்படின்னா பட்முலின்ஸ். அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். இப்படின்னு நிறைய தகவல்களை பார்த்தோம். இப்ப நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம். பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்திய பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்திய பொருளாதாரத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வரலாறு, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய 21st செஞ்சுரி வரைக்கும் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அதை ஒரு சின்ன ஓவர்வியூவா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான தகவலா நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய வரலாறு. ஸோ அந்த வரலாறை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். எப்படி இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதலாம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை, முதல் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை, இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது முகலாயர்களின் காலம். மூன்றாவது பிரிட்டிஷ், அதாவது ஆங்கிலேயரின் காலம். இப்படி 3 வகையா பிரிக்கலாம் அதனுடைய வரலாறு. அதன் பிறகு சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முதல் செஞ்சுரியில இருந்து 17வது செஞ்சுரி வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ரொம்ப நிலையான பொருளாதாரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே பெரிய பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரம் தான். எந்த அளவுக்கு பெரியதா இருந்துச்சு அப்படின்னா, மொத்த உலகத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார பங்களிப்பு மட்டும் 35% 45% இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. நிலையான பொருளாதாரமும் இருந்திருக்கு, பெரிய பொருளாதாரமும் வந்திருக்கு. அதனுடைய கான்ட்ரிபியூஷன் சதவீதத்துல பார்த்தோம் அப்படின்னா 35% 45% வரைக்கும் இருக்கு. சரியா? இரண்டாவது முகலாயருடைய காலம். இந்த முகலாயருடைய காலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. முகலாயருடைய காலத்துல அதிகமா என்ன நடந்துச்சு அப்படின்னா உற்பத்தி இருந்துச்சாம். இந்தியா ஒரு உற்பத்தி மையமா இருந்துச்சு, மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருந்துச்சு. எதை அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் டெக்ஸ்டைல், அதாவது ஜவுளித்துறை அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டுச்சு. இந்த முகலாயருடைய காலம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா 1750 சொல்றாங்க. இந்த காலத்துல இருந்து ஐரோப்பாவுக்கு இந்தியாவினுடைய, அதாவது ஐரோப்பாவினுடைய மொத்த வருவாயில 60% மேல ஏற்றுமதி யாருதான் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா பண்ணாங்க. அந்த அளவுக்கு முகலாயருடைய காலம் இந்தியாவின் உற்பத்தியில மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்து இந்த உலகத்துல. அடுத்து பிரிட்டிஷுடைய காலம். பிரிட்டிஷுடைய காலம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். முதல் காலகட்டமான முதல் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு இந்தியாவுடைய வளர்ச்சி. முகலாயர் காலமும் உற்பத்தி துறையினுடைய மையமாக இந்த உலகத்துல இந்தியா இருந்துச்சு. ஆனா இந்த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது காலகட்டம் இந்தியா ஒரு நலிவடைந்த பொருளாதார காலகட்டமா இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சந்தையா பார்த்தாங்களே தவிர இந்தியாவை உற்பத்தி பண்ணல. இந்தியாவை உற்பத்தி மையமாக அவர்கள் கருதவில்லை. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமான பொருட்கள் கிடைச்சிச்சு. அந்த பொருட்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருட்களா இருந்துச்சு. அதை இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணி இங்கிலாந்துக்கு இறக்குமதி பண்ணாங்க. அதனால இந்தியாவில் எந்த ஒரு ஏற்றுமதி வரியும் விதிக்கல. அதே நேரத்துல அந்த மூலப்பொருட்கள் பிரிட்டிஷ் லண்டன்ல, இங்கிலாந்துல
இறுதிநிலை பண்டமாக, அதாவது பினிஷ்டு குட்ஸா மாறி இந்தியாவுக்கு வரும்போது அங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஏற்றுமதி வரி கிடையாது, இங்க இறக்குமதி வரி இருந்துச்சு. அப்போ அந்த நடுநிலையற்ற தன்மை, அந்த ஏகபோகம் இந்தியாவுல மிகப்பெரிய 60% யூரோப்புக்கு நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜவுளித்துறையில மிக முக்கியமான ஏற்றுமதியாளராக இருந்தோம். இது நல்ல நலிவடைஞ்சி 4.2% அளவிற்கு குறைந்து விட்டது. அதன் பிறகு இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு மிகவும் வலு குறைந்ததா இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நமது அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள் மூலமாக தற்போதைய பொருளாதார நிலையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்திய பொருளாதாரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா உலக அளவுல 4வது பெரிய பொருளாதாரமா இருக்கு. இந்தியா உலக அளவுல 4வது பொருளாதாரமா இருந்துச்சு. இதற்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5வது பொருளாதாரமா இருந்துச்சு. இப்போ 4வது இடத்துல இருந்த ஜப்பான பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தை பிடிச்சிருச்சு. அப்போ இந்தியாவினுடைய மொத்த இந்த 4வது இடத்துல இந்திய பொருளாதாரம் இருக்கு. எப்படி முதலிடம், 2வது இடம், 3வது இடம் சொல்றாங்க அப்படின்னா வருவாய். இந்த வருவாயை கணக்கிடுவதற்கு, கால்குலேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுதான் ஜிடிபி. இந்த ஜிடிபி பத்தி தனியா நம்ம ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனாலும் வருவாயின் அடிப்படையில இந்தியா உலக அளவில் 4வது பொருளாதாரமா இருக்கு. அப்போ இந்தியாவினுடைய மொத்த வருவாய் என்ன இருக்கும் அப்படின்னா 4.18 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4.18 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்புல இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்கு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா 4வது பெரிய பொருளாதாரம். யார பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்துக்கு வந்துச்சு. ரொம்ப முக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது 1947 இருந்து தற்போதைய 2025-26 அப்படிங்கிற கால்குலேட்ல பண்ணோம் அப்படின்னா அதனுடைய துறைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது துறைகளை 3 வகையா என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. துறைகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. முதல் நிலைத்துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை. 1947ல இந்திய பொருளாதாரம் முதல் நிலைத்துறையான அல்லது முதன்மை துறையான விவசாயத்தையே பெருமளவும் சார்ந்திருந்தது. ஆனா தற்பொழுது 2025-26ல இந்தியாவினுடைய பொருளாதாரமானது 3வது துறையான சர்வீஸ் செக்டர், சேவை துறையை அதிகமாக சார்ந்திருக்கிறது. புரிஞ்சா? சோ அப்போ இந்தியா 1947ல அக்ரிகல்ச்சரான வேளாண்மையை சார்ந்திருந்தது. தற்பொழுது இந்தியா எதை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா சேவை துறையை சார்ந்து இருக்குது. அடுத்து ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணோம் அப்படின்னா வேளாண்மை ஜிடிபி அடிப்படையில நம்ம 3 துறைகளையும் கணக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு துறையும் இந்தியாவினுடைய ஜிடிபியில என்ன பங்களிக்குது அப்படின்னு பாருங்க. வேளாண்மை துறை 14% அளவு பங்களிப்பை தருகின்றது. உற்பத்தி துறை 27% பங்களிப்பினை தருகின்றது. சேவைத்துறை 59% பங்களிப்பினை தருகிறது. 100% மொத்தம். வேளாண்மைனா என்ன? அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, தோட்டத்துறை, பயிர் வளர்த்தல், தோட்டக்கலை சார்ந்த உற்பத்தி, இது எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னா வேளாண்மையில வந்துடும். உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு கார் அல்லது ஒரு சைக்கிள் அல்லது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உற்பத்தி பொருட்கள், ஒரு செல்போனா இருக்கலாம், ஒரு லேப்டாப்பா இருக்கலாம். அது என்ன அப்படின்னா உற்பத்தி துறை. சேவைத்துறை என்ன அப்படின்னா சர்வீஸ், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், போக்குவரத்து, வங்கி சேவைகள், இது எல்லாம் சேவைத்துறையில வந்துடும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேவைத்துறை தான் அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய வருவாயில, ஜிடிபினா வருவாய், இந்த வருவாயில முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஆனா
வேளாண்மையை நாம எந்த காலத்திலையும் புறக்கணிக்க முடியாது. ஏன் புறக்கணிக்க முடியாது அப்படின்னா 14% அளவிலான வருவாயை மட்டும் தரக்கூடிய இந்த வேளாண்மை துறை 60% மேலான தொழிலாளர்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்போ இந்த கால்குலேஷனை வச்சு நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். இந்திய பொருளாதாரம் வருவாயின் அடிப்படையில் சேவைத்துறையை சார்ந்துள்ளது. இந்திய பொருளாதாரம் லேபர், அதாவது லேபர்ல எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின் அடிப்படையில் வேளாண்மையை நம்பியுள்ளது. பட் வருவாய் அடிப்படையில பார்க்கறதுனால இந்திய பொருளாதாரம் எந்த பொருளாதாரமா இருக்கு? சேவை பொருளாதாரமா இருக்கு. இப்போ நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அல்லது இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பம்சங்கள். இதான் நம்ம பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரம் என்னென்ன இயல்புகளை கொண்டு இருக்கு, இந்திய பொருளாதாரத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்திய பொருளாதாரம் வேளாண்மையை சார்ந்தது. இரண்டாவது, இந்திய பொருளாதாரம் பின்தங்கிய தொழில்நுட்பம், அன்அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, பின்தங்கிய தொழில்நுட்பம். மூன்றாவது, குறைந்த தளவீத வருமானம், குறைந்த தளவீத வருமானம். நான்காவது, குறைந்த உட்கட்டமைப்பு. ஐந்தாவது, வறுமை. ஆறாவது, அதிக மக்கள் தொகை விகிதம். ஏழாவது, நான் அழிச்சுக்கிறேன். ஏழாவது, மூலதன உருவாக்கம். எட்டாவது, வருவாய் சமமின்மை. ஒன்பதாவது, சமூக பிரச்சனைகள். சமூக பிரச்சனைகள். அப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் மற்றும் சிறப்பம்சங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், வேளாண்மை. நான் சொன்ன மாதிரி 60%க்கும் அதிகமான நபர்கள் வேளாண்மையை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ஊதியம் நல்லா இருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதே நேரத்துல 60% கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய சேவை துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்போ இன்னும் இந்தியாவில் என்னதான் இருக்காங்க, அதிக தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க, லேபர் இன்டென்சிவ், அதாவது ஒர்க், வேலை சார்ந்த தொழிலாளர்களா தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் வேலை சார்ந்த தொழில் தான் அதிகமா இருக்கு. ரெண்டாவது, பின்தங்கிய தொழில்நுட்பம். உண்மையை சொல்ல போனா இந்தியாவினுடைய சந்தையில இந்திய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது காலத்தால் பின்தங்கியதா இருக்கு. தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய உற்பத்திக்கும் இந்திய தொழில்துறை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்திற்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி, அதாவது கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால உலக நாடுகள் பல்வேறு முன்னேறிய தொழில்நுட்பம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க, போர் விமானங்கள், அதுல
பிற நாடுகள் எல்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாமே 5ஆம் தலைமுறைக்கு போயிட்டாங்க. நாம இன்னும் 5ஆம் தலைமுறைக்கு போகல. நம்ம இப்பதான் என்ன பண்றோம் அப்படின்னா ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் தலைமுறையை சார்ந்த விமானத்தை என்ன பண்றோம் அப்படின்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். அடுத்து குறைந்த தலைவீத வருமானம். தலைவீத வருமானம்னா முதல் என்னதுன்னு தெரியணும். சோ இங்க ஈஸியா சொல்லித்தரேன். எப்போ தலைவீதம் அப்படின்னு ஒரு வேர்டு வருதோ அப்பவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் போட்டு பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அப்படின்னு போடுறோம். இங்க எந்த தலைவீத வருமானம்? வருமானம் தானே, வருமானத்தினுடைய தலைவீதம் தானே கேட்கிறாங்க. அப்போ மேல என்ன பண்ணுங்க, இன்கம். அப்போ இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், வருமானம் அதை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலைவீத வருமானம் ஆகும். இந்தியாவினுடைய தலைவீத வருமானம் அப்படிங்கிறது 2.31 lakhs, அதாவது 2.31 லட்சம், 2.31 லட்சம் 2024-25 அடிப்படையில. இது நமக்கு பக்கத்து நாடான சைனாவை விட 3 மடங்கு கம்மியாகவும், நம்மளுடைய முக்கிய நண்பனான அமெரிக்காவை விட 5 மடங்கு குறைவாக இருக்கதா சொல்றாங்க. 2.31 lakhs per இயருக்கு. ஒரு வருடத்திற்கு என்ன சொல்லப்படுது? 2.31 லட்சம் இருந்துமே நம்ம உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம பின்தங்கிதான் இருக்கோம். அடுத்து குறைந்த உட்கட்டமைப்பு. அது என்ன குறைந்த உட்கட்டமைப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உட்கட்டமைப்பு மிக மோசமான நிலைமையில தான் இருக்கு. புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், குறைந்த உட்கட்டமைப்பு மேம்பாடு. உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம நாட்டுல இன்னும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் கிட்ட இருக்கதான் செய்யுது. சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இன்னும் நம்ம நாட்டுல நீர்நிலைகள் மாசுபட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லை. இந்தியா பலவிதமான டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்தாலும் டிரான்ஸ்போர்டேஷன்லையும் போக்குவரத்துலையும் நிறைய குறைபாடுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்தியா 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா இருந்தாலும். அடுத்து வறுமை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா நிறைய மக்கள் இந்தியாவில் வறுமையில இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வறுமை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான காரணம். இந்தியாவில் வருமானம் கம்மியா இருக்கு, அதுதான் வறுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. வறுமை அப்படிங்கிறது தனியான நமக்கு ஒரு கிளாஸே நான் ஒரு வீடியோ போடுவேன். அதுல நம்ம வறுமைனா என்ன, வறுமைக்காக அமைக்கப்பட்ட பல்வேறு கமிட்டிகள் என்ன, வறுமையினால இந்திய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுதுன்னு பார்ப்போம். வறுமையில இந்தியா 3.2 இருந்து 5.3% வரைக்கும் இந்தியாவில் வறுமை காணப்படுதா சொல்றாங்க 2024-25. அடுத்து அதிக மக்கள் தொகை விகிதம். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு. பொதுவாக இந்தியாவினுடைய வருவாயில இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை 1.41 பில்லியன், அதாவது 141 கோடிக்கும் இருக்கு. நம்ம சைனாவையும் மிஞ்சி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ இது அரசினுடைய வருவாயில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுமையை ஏற்படுது. அரசு தன்னுடைய வருவாயை வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, இதர பல்வேறு சேவைகளை கொடுக்கணும். ஆனா அரசினுடைய வருமானத்தை விடவும் மக்களுக்கு செலவு பண்ற செலவு அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல 5 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்பாவுடைய வருமானம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஏங்கிற ஒரு ஃபேமிலியையும் பிங்கிற ஒரு ஃபேமிலியையும் எடுத்துக்கோங்க. ஏங்கிற ஃபேமிலியில 5 குழந்தைகள் இருக்கு, பிங்கிற ஃபேமிலியில 2 குழந்தைகள் இருக்கு. இந்த 2 குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய வருமானம் அப்படிங்கிறது 1000 ரூபாய் அப்படின்னா எந்த குழந்தைகள் நல்ல செழிப்பா இருக்கும்? 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடு. 5 குழந்தைகளும் நீங்க சமமா தான் பார்ப்பாங்க. ஆனா 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடை விடவும் 5 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல வசதிகள் கம்மியா தான் இருக்கும். காரணம், அங்க 3 குழந்தைகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரிதான் இந்தியாவினுடைய வருமானம் அதிகமா இருந்தாலும் அதிகமான மக்கள் தொகை இந்திய அரசின் மீது மிகப்பெரிய அளவுக்கு சுமையை ஏற்படுத்துறதுனால இந்தியா பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறாங்க. அடுத்து மூலதன உருவாக்கம். மூலதன உருவாக்கம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுல அதிகமான கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்தியா பல்வேறு விதமான செக்டார்ஸ்ல டெவலப் ஆனாலும் போதுமான அளவு மூலதன உருவாக்கம் இல்லை. இந்த மூலதன உருவாக்கம் இல்லாதனால போதுமான அளவு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல. அதனாலதான் அக்ரிகல்ச்சர்ல 60% மக்கள் வேலை வாய்ப்பை நாடி இருக்கிறதுனால இந்தியாவுடைய லேண்டுக்கு மேல அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு சுமைகள் அதிகமா சூட்டப்படுது. அடுத்து வருவாய் சமமின்மை. உண்மையை சொல்ல போனா இந்தியாவுல 1% மக்கள் தான் இந்தியாவினுடைய 53% வருமானத்தை வச்சிருக்காங்க. அப்பனா 1% மக்கள் மட்டும்தான் இந்தியாவில நல்ல செல்வ செழிப்பா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
ரூபாய் வருது அப்படின்னா அதுல 53 ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்களுக்கு தான் போய் சென்றடையலாம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 47 ரூபாய் தான் 99% மக்களுக்கு போகுது. அப்ப இதுல இருந்து இந்தியாவில ஒரு குறைந்த அளவு மக்கள் மட்டும்தான் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறதா சொல்லப்படுது. மற்ற எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள விட கீழே தான் இருக்கிறாங்க. அடுத்து சமூக பிரச்சனை. இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. சமூக பிரச்சனைகள்ல முதல்ல பெரிய பிரச்சனை இந்தியாவில் என்னது அப்படின்னா கேஸ்ட், அதாவது ஜாதி. இந்த கேஸ்டிசம் இந்தியாவில் வந்து என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு இந்தியா டெவலப் ஆகும். பட் இந்த கேஸ்டிசம்னால சோசியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது ரீஜனலிசம், பிராந்தியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தமிழ், நாங்க ஹிந்தி, நாங்க சவுத் இந்தியன், நாங்க நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனலிசம் இருக்கு. அடுத்து கம்யூனலிசம், அதாவது வன்முறை அதிகமா இருக்கு. நம்ம நாட்டுல பார்த்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய சமூக பிரச்சனைகளுக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, என்னதான் நம்ம நாடு இவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் பல்வேறு கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு நம்ம நாட்டினுடைய மக்கள் பல்வேறு பெரிய பெரிய தொழில்கள் பண்ணினாலும் பல்வேறு பெரிய இடங்கள்ல இருந்தாலும் மேல் டாமினேட்டர், அதாவது ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம நாட்டுல இன்னும் இருக்கிறதுனால பெண்களுடைய வளர்ச்சி வந்து தடுக்கப்படுது. ஆணும் பெண்ணும் சமமா இருந்தா மட்டும்தான் அந்த வளர்ச்சி கரெக்டா இருக்கும். எந்த நாட்டுல பெண்களுடைய வளர்ச்சி ஆண்களுக்கு சமமா இருக்கோ அந்த நாடு சீக்கிரம் முன்னேறும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பல பெண்கள் படிச்சிருக்காங்க, அவங்களால வேலைக்கு போக முடியல. அதுக்கு காரணம் அதிக ஆணாதிக்கம் மிக்க நபர்கள் இங்க இருக்கிறதுனாலதான் பெண்களுடைய திறமை வந்து வெளிப்பட மாட்டேங்குது. இதையும் சொல்றாங்க. என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்தாலும் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும், இந்தியா 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு. அது உண்மையிலே வந்து பாராட்டத்தக்க ஒன்று. அப்போ இந்திய அரசானது பல்வேறு சிறந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுனாலதான் இந்திய பொருளாதாரம் 4வது இடத்துக்கு போயிருக்கு. இந்தியா 4ல இருந்து 5க்கு வரல, 5ல இருந்து தான் 4க்கு வந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது தெளிவா காட்டுது. அந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் 3 விதமான சறுக்கல்களை சந்திச்சாங்க. ஆனாலும் நம்மளுடைய பொருளாதார நிபுணர்களுடைய சிறந்த தொலைநோக்கு பார்வையினால இந்திய பொருளாதாரம் கீழே விழுந்து விடாம பாதுகாக்கப்பட்டது. அது என்ன 3 சரிவுகள் அப்படின்னா, 2016ல மத்திய அரசு அறிமுகப்படுத்தின ஜிஎஸ்டி, 2016-17ல பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு, 2020-21ல வந்த COVID-19. ஸோ 2016ல ஜிஎஸ்டி. திடீர்னு இந்தியாவினுடைய வரியில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வந்ததுனால பொருளாதாரம் சந்திச்சு போச்சு. பொருளாதாரம் இந்திய வருவாய் வந்து கம்மியாச்சு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா திடீர்னு தடை பண்ணதுனால பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு போச்சு. COVID-19 டைம்ல அனைத்து உற்பத்திகளும் முடங்கி போனதுனால இந்திய பொருளாதாரம் நலிவடைஞ்சிச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்திய அரசு மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சிறந்த கொள்கைகளை கொண்டு இந்திய பொருளாதாரத்தை மீட்சி பண்ணாங்க. அதனால இந்திய பொருளாதாரம் 4வது இடத்துக்கு போயிட்டு. இனி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல 1 by 1 நம்ம நல்லா தெளிவா பார்க்கலாம். இது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோல தொடர்ந்து சேனல் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.